ஒரு லேடி வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே லேடி வந்து உட்கார்ந்து அழுவுறாங்க. மேம் இந்த கரூர் சம்பவம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாரி மனசே ரொம்ப உருக்குலைச்சிருச்சு இல்லையா? அதுல ஒரு விஷயம் மீம் கன்டென்ட்டாவும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் வந்து க்ரை பண்ணது வந்து ஒரு நடிப்பா தான் பார்க்குறாங்க அப்டின்ட்டு ஒரு மீம் கன்டென்ட் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது பேசிக்கலி இப்போ ஏதாவது சின்ன விஷயம் கிடைச்சா போதும் எல்லாரும் மீம்ஸா கன்வெர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. ட்ரெண்ட் எல்லாமே ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது அவங்களோட சைடு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து என்ன பார்க்குறோமோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் நோ சஸ்ஸாவும் இருக்கலாம். ஆர் மேபி ரியலாவும் இருக்கலாம். ஐ டோன்ட். உண்மை அவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். ஆமாமா. அவங்க சொன்னா தான் தெரியும். ஓகே. ஆனா ஒரு விஷயம் இப்போ வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே 15 மினிட்ஸ்க்குள்ள எல்லாருமே ஆளுங்கட்சி சார்ந்தவங்கலாம் அங்க போகும்போது ஆமா. ஆல்சோ நான் வந்து அது நிஜமா தெரியாது. ஒரு லேடி வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே லேடி வந்து உட்கார்ந்து அழுவுறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. அது பிளான்டாவும் இருக்கலாம்ன்ட்டு இப்போ எல்லாம் கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல. இப்போ விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த செருப்பு எடுத்து தூக்கி வீசினது ஒண்ணு இருந்தது. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து விஜய் பார்க்கணும்னு வரவங்க பண்றக்கூடிய வேலையே கிடையாது. பேசிக் நாலேட்ஜ் படி பார்த்தா அப்படி இல்ல. அப்ப அது வந்து திட்டமிட்ட செயலா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ லைக் பாலிடிக்ஸ்ல தெரிஞ்சது தானே எல்லாரும் வந்து லைக் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான்ட்டு எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி இந்த மாதிரி எதாவது கிரியேட் பண்ணணும், விஜய் மேல அகைன்ஸ்டா போகணும்ன்ட்டு இவங்களும் பண்ணியிருக்கலாம். ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கேண்டிடேட் மேல இவ்வளோ பேர் பயப்படுறாங்க? மேபி விஜயோட பவர் அந்த மாதிரி போல. பீப்பிள் ஸ்ட்ரென்த் அது. யா பீப்பிள்ஸ் ஆல்சோ ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா வெறியோட விஜய் பத்தி தெரிஞ்சது தானே. நிறைய நல்ல ஆக்டர், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ